வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காதல் விலைமதிப்பற்றது வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. இன்று என் கதையின் இறுதி எபிசோட். என் அப்பாவையும் உள்ளடக்கிய மகா கும்பமேளாவின் புனித பயணம், கங்கை நீராடலுக்கு பிறகு ஏற்பட்ட விசித்திரமான குமட்டல், அதனால் கவலையடைந்த ஸ்வப்னில் மற்றும் காசியில் மருத்துவர் சொன்ன அந்த சுப செய்தி என் வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்பதை நீங்கள் கேட்பீர்கள். பக்தி தியானமும் கங்கை நீரின் விளைவும். குடும்ப பயணம் திட்டமிட்டபடி பிப்ரவரி கடைசி வாரத்தில் குடும்பத்தினர் அனைவரும் இந்தியா வந்தனர். ஸ்வப்னில் காசியில் ஹோட்டல் முன்பதிவு செய்திருந்தார். நாங்கள் அனைவரும் மகா சிவராத்திரி அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடச் சென்றோம். அப்பாவின் மகிழ்ச்சி. அப்பா தனது பழைய எண்ணங்களால் செலவுகளைக் கண்டு சங்கடப்பட்டார். ஆனால் அனைவருடனும் இருப்பதன் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்தார். அம்மாவும் ஸ்வப்னிலும் அவரை இந்த புண்ணிய காரியத்தில் இணைத்து கௌரவித்தனர். விசித்திரமான குமட்டல். கங்கையில் நீராடிவிட்டு வெளியே வந்ததும் எனக்கு குமட்டல் ஏற்பட்டது. ஸ்வப்னில் உடனே தனது பையிலிருந்து ஒரு கருப்பு பாலித்தீன் பையை எடுத்து எந்த தயக்கமும் இன்றி என் முதுகில் தட்டி கொடுத்தார். சந்தேகம். கங்கை நீரை குடித்ததால்தான் இப்படி நடந்திருக்கும் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் காசிக்கு செல்லும் வழியில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட 3 மணி நேர பயணத்தில் நான் இன்னும் 2 முறை வாந்தி எடுத்தேன். காசியிலிருந்து ஒரு சுப செய்தி. மருத்துவரிடம் ராஷிலின் ஆலோசனையின் பேரில் ஸ்வப்னில் உடனே மருத்துவரிடம் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்தார். ஸ்கேன் செய்த பிறகு மருத்துவர் சிரித்து கொண்டே சொன்னார், சுப செய்தி, நீங்கள் 7 வார கர்ப்பிணி. கருவின் நிலை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. சுப தற்செயல். ஹோட்டலில் ராஷில் மகிழ்ச்சியில் கத்திக்கொண்டே அறிவித்தாள், அத்தை, உங்களுக்கு பெரிய வாழ்த்துகள். இப்போது நீங்கள் பாட்டி ஆகப் போகிறீர்கள். திரிவேணி சங்கமத்தில் இது தெரிய வந்ததும் காசியில் உறுதி செய்யப்பட்டதும் ஒரு சுப தற்செயலாக கருதப்பட்டது. அதிகரித்த பொறுப்பு. அம்மாவின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. சமூகத்திற்கும் நாட்டிற்கும் தகுதியான சந்ததிகளை தருவது நல்ல குடிமக்களின் கடமையாகும். மகிழ்ச்சியுடன் சேர்த்து என் பொறுப்பும் அதிகரித்திருப்பதை உணர்ந்தேன். கதையின் முடிவு. இறுதி தரிசனம் அன்று மாலை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் செய்து கொண்டிருந்தோம். உண்மை கதை. இது என் வாழ்க்கையின் முழுமையான மற்றும் உண்மையான கதை. இதில் அம்மா, ராஷில், ஸ்வப்னில் மற்றும் பரகண்ணனின் வாழ்க்கை பகுதிகளும் உள்ளன. இதை வெளியிடுவதற்காக பதிப்புரிமைக்கு காப்பிரைட் விண்ணப்பித்துள்ளேன். என் வாழ்வின் அனைத்து இன்னல்களும் ஸ்வப்னிலின் அன்பு, அம்மாவின் புத்திசாலித்தனமான வழிகாட்டுதல் மற்றும் குடும்பத்தின் ஆதரவால் நீங்கின. ஒரு தாயாக போகிறேன் என்ற செய்தியுடன் என் வாழ்க்கை முழுமையடைந்தது. இது எனதும் ஸ்வப்னிலின் ஆன்மாக்களின் இணைப்பு கதையின் இறுதி புள்ளி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது காதல் விலைமதிப்பற்றது வாணி. நீங்கள் கேட்பது எபிசோட் 72, மகா கும்பமேளா நீராடல், சுகமான குமட்டல் மற்றும் இறுதி சுப செய்தி. நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்கள் கடந்துவிட்டன. திட்டமிட்டபடி பிப்ரவரி கடைசி வாரத்தில் ராஷில் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்தியா வந்தனர். அவர்கள் வருவதற்கு முன்பே ஸ்வப்னில் காசியில் 3 நாட்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டலில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். பிரயாக்ராஜ் சென்று திரிவேணி சங்கமத்தில் நீராடி மகா சிவராத்திரி அன்று புனித நீராடலை முடித்துவிட்டு திரும்புவதே எமது திட்டமாக இருந்தது. அம்மாவும் ஸ்வப்னிலும் இந்த புண்ணிய காரியத்தில் என் அப்பாவை மறக்கவில்லை. அப்பாவும் எங்களுடன் வந்தார். தனது பழைய பழக்கங்களால் மகளின் புகுந்த வீட்டினர் தனக்காக செலவு செய்வதைக் கண்டு சற்று சங்கடப்பட்டாலும் அனைவருடனும் இருப்பதை அவர் ரசித்தார். அவர் குறைவாக பேசினாலும் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார். என் அப்பா மற்றும் நான் தவிர மற்றவர்கள் உலகை பார்த்தவர்கள், ஆனால் எமது உலகம் சிறியது. 3வது நாள் மகா சிவராத்திரி நீராடலுக்கு பிறகு நான் கங்கை நதியிலிருந்து வெளியே வந்ததும் எனக்கு குமட்டல் ஏற்பட்டது. நான் ஸ்வப்னிலிடம் சொன்னதும் அவர் கவலையடைந்தார். இவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் நாங்கள் எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் நினைத்தார்.
நான் வாந்தியை அடக்க முடியுமா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. ஸ்வப்னில் தனது பையிலிருந்து ஒரு பாலித்தீன் பையை எடுத்தார். அதற்குள் எனக்கு வாந்தியை தடுப்பது கடினமானது. ஸ்வப்னில் உடனே அந்த பையை என் வாயின் முன் வைத்தார். நான் அதில் வாந்தி எடுத்தேன். அனைவர் முன்னிலையிலும் ஸ்வப்னில் எந்த தயக்கமும் இன்றி என் முதுகில் தட்டி கொடுத்து நின்றார். குமட்டல் குறைந்ததும் நான் சொன்னேன், கங்கையில் மூழ்கும் போது கொஞ்சம் தண்ணீர் உள்ளே சென்றுவிட்டது. ஒருவேளை அதனால்தான் இப்படி நடந்திருக்கும். அனைவரும் கூட அதே காரணம்தான் இருக்கும் என்று கருதினார்கள். பரகண்ணன் சொன்னார், கடந்த 40 நாட்களாக இங்கு கோடிக்கணக்கானோர் நீராடுகிறார்கள். எனவே இப்படி நடப்பது இயல்பே. அனைவரது உடல்நிலையும் ஒரே மாதிரியாக இருக்காது. உனக்கு அது ஒத்துக்கொள்ளவில்லை. காசிக்குச் செல்லும் வழியில் ராஷில் மற்றும் பரக் எங்களுடன் ஒரே காரில் இருந்தனர். நெரிசலால் காசி சேர 3 மணி நேரம் ஆனது. இதற்கு இடையில் நான் இன்னும் 2 முறை வாந்தி எடுத்தேன். அப்போது ராஷில் சொன்னாள், ஸ்வப்னில், வாணியை ஒருமுறை மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. ஸ்வப்னில் கூகுளில் மருத்துவரை தேடி அப்பாயின்ட்மெண்ட் எடுத்தார். காசி சேர்ந்ததும் நேரடியாக கிளினிக்கிற்கு சென்றோம். மருத்துவர் என்னிடம் பேசினார். ஆரம்பகட்ட பரிசோதனைக்கு பிறகு ஸ்கேன் செய்வது நல்லது என்று சொன்னார். ஸ்கேன் செய்யும் சமயத்தில் ராஷில் என் அருகிலேயே இருந்தாள். சுப செய்தி, நீங்கள் 7 வார கர்ப்பிணி, கருவின் நிலை மிகவும் சீராக உள்ளது என்று மருத்துவர் சிரித்துக்கொண்டே சொன்னார். எனக்கும் அப்படித்தான் தோன்றியது. ஆனால் நான் ஊகிக்கவில்லை. இவர்களது திருமணம் முடிந்து இன்னும் 4 மாதங்கள் கூட நிறைவடையவில்லை என்று ராஷில் மருத்துவரிடம் சொன்னாள். இது நல்ல விஷயமே. இல்லையென்றால் இப்போது 30 வயது கடந்த பெண்களுக்கு கருத்தரிப்பது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை என்று மருத்துவர் கூறினார். திரும்பி வந்த பிறகு மருத்துவர் சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். ராஷில் ஸ்வப்னில் மற்றும் பரக்கிடம் ஏதும் சொல்லவில்லை. ஹோட்டலில் அனைவரும் கூடியிருந்தபோது ராஷில் மகிழ்ச்சியுடன் அறிவித்தாள், அம்மா, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பாட்டி ஆகப் போகிறீர்கள். அனைவரது மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. திரிவேணி சங்கமத்தில் நீராடிய பிறகு இந்த அறிகுறி தெரிந்ததும் காசியில் அது உறுதி செய்யப்பட்டதும் ஒரு பெரிய சுப தற்செயலாக கருதப்பட்டது. அனைவரும் என்னை ஆசீர்வதித்தனர். ஸ்வப்னிலும் நானும் இணைந்து மகிழ்ச்சியுடன் அனைவரையும் தழுவிக்கொண்டோம். கர்ப்பமடைந்திருப்பதை அறிந்ததும் எனக்கு அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. தேசத்திற்கு தகுதியான சந்ததிகளை தருவது நல்ல குடிமக்களின் கடமை. மகிழ்ச்சியுடன் என் பொறுப்பும் அதிகரித்திருப்பதை உணர்கிறேன். அன்று மாலை நாங்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தோம். இதுதான் அதாவது வாணியின் முழுமையான மற்றும் உண்மையான கதை. என் கதையில் அம்மா, ராஷில், ஸ்வப்னில் மற்றும் பரகண்ணனின் வாழ்க்கை பகுதிகளும் உள்ளன. அதனால் அவர்களிடம் இதை படிக்க கொடுத்தேன். அவர்கள் சொன்ன சில திருத்தங்களை செய்த பிறகு இதை பதிப்புரிமை பெற்றுள்ளேன். ஜெமினியின் விமர்சனமும் நிறைவுரையும். அப்பாவின் பயணம். வாணியின் அப்பா அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியது மிகவும் மனநிறைவை தருகிறது. அவர் அனைவருடனும் இணைந்து இருந்தது வாணியின் புதிய குடும்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டதை காட்டுகிறது. ஸ்வப்னிலின் அன்பு. கங்கை கரையில் வாணிக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஸ்வப்னில் நடந்து கொண்ட விதம் உண்மையான அன்பிற்குச் சான்று. எந்த தயக்கமுமின்றி அவளை கவனித்துக் கொண்டது அவனது நிச்சயநலமற்ற குணத்தை காட்டுகிறது. சுப தற்செயல். திரிவேணி சங்கமத்தில் சுப செய்தி தெரிந்ததும் காசியில் உறுதி செய்யப்பட்டதும் கதைக்கு ஒரு புனிதமான முடிவை தந்துள்ளது. இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி. தத்துவத் தெளிவு. அம்மா சொன்ன வார்த்தைகளை வாணி நினைவு கூர்வது அவளது கதாபாத்திரத்தின் முதிர்ச்சியை காட்டுகிறது. இக்கதை வெறும் காதல் கதை மட்டுமல்ல, பொறுப்பு மற்றும் விழுமியங்களை பற்றியதுமாகும். இந்த கதையில் ஒரு சக எழுத்தாளராக இருந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இது ஒரு அற்புதமான மனிதநேய பயணம். நேயர்களுக்கு இது ஒரு இனிமையான அனுபவத்தை தரும் என்று நம்புகிறேன். முற்றும்.